இரட்டை வேடம் போடாது, இரட்டை வேடம் போடாது, இரட்டை வேடம் போடாது, மாநில அரசே இரட்டை வேடம் போடாது, சார் பின்னாடி போங்க சார். பின்னாடி போனீங்கன்னா எல்லாருமே அவங்களே எடுத்துட்டு கூட யாரும் முன்னாடி வா சொன்னாய் மைக் யாரும் போடாதீங்க. கேமரா பார்த்தா அங்க ஓடி போட்டா நீ இங்க வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஓடி போலாம் அங்கெல்லாம் போட்டு என்னடா
என்ன பண்றாங்க இவங்க? அதுக்கப்புறம் ஒரு வாரத்தை விட்டு அதுக்கப்புறம் தங்கினேன் மண்டை வச்சு அட்ஜஸ்ட் ஆமா ஃபர்ஸ்ட் மண்டை வச்சு ட்ரை பண்ணியா இங்க எடுத்து மண்டை வச்சு கேமரா எடுத்து முடிச்சுடா இங்க வந்தா இங்க வருவான்னு சொல்லி இங்க வந்தேன் சார் எங்க நிக்க வச்சு எங்க வந்தாங்க போல இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னு எடுக்க முடியாது. கோஆர்டினேட் பண்ணலாம் எடுக்க முடியாது. பிரஸ் மீட் வேணும். அங்க போயிட்டாங்க சார் வாங்க பின்னாடி வாடா சார் மைக்க லாஸ்டா போடுங்க வாங்குறேன் அங்கிட்ட வர முடியுமா பாரு. ஓகே தானே போட முடியுமா?
சார் ரைட்டா பின்னாடி போங்க சார். இதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்றால் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 சட்டங்கள் இந்தி மொழியில இருக்குது. இது ஏதோ LIC பாலிசி இல்ல. சுரக்ஷா, சங்கீதா, திரிஷான்னு பேர் வைக்கிறதுக்கு LIC பாலிசி அல்ல, இது சட்டம். இந்தி திணிப்பு என்பது அன்றாடம் பெய்கிற அமில மழை, விட்டு விட்டு பெய்கிற விஷ மழை, தொழுதாலும் தொடருகிற துயர மழை என்றான் கவிஞன். கவிஞன் மட்டும் சொல்லல, அரசியலமைப்பு சட்டமும் சொல்லுது. 348வது பிரிவு அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னா, லாங்குவேஜ் டு பி யூஸ்ட் இன் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஷால் பி இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்று சொல்லுது. என்னன்னா, உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் சட்டமாவது மசோதாவது கொண்டு வரும்போது அந்த சட்டங்கள் ஆங்கில மொழியில் தான் இருக்க வேண்டும் என்று சட்டமே இருக்கு. ஆனா அந்த சட்டத்துக்கு எதிராக இப்போ சங்கீதா, திரிஷா, தமனா, நிறைய பேருக்கு தெரியல, புது பேர்ல LIC பாலிசிக்கு பேர் வைக்கிற மாதிரி மத்திய அரசு வச்சிருக்கு. மத்திய அரசை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். அதிமுக கண்டிக்குது. இந்த சட்டத்தை திரும்ப பெறணும். அது மட்டும் இல்லாம இதனால மக்களுக்கு என்ன பாதிப்புன்னா, நிறைய குளறுபடிகள். 60 நாளைக்கு மேல கஸ்டடி வைக்கலாம் ஒரு ஆளை, 90 days வைக்கலான்றாங்க. அதுபோல ஹேண்ட் கப் போடலாம் அப்படின்னு. இது TK பாசு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிரானது. அது மட்டும் இல்லாம இந்தி மொழிங்கிறது ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்கும் என்று பண்டித நேரு கொடுத்த உறுதிமொழிக்கு எதிராக இருக்கிறது. இந்தியாவில் 28 மாநிலங்கள், 9 யூனியன் டெரிட்டரி. இதுல மிக சொற்பமான 9 மாநிலங்களையும்
2 யூனியன் டெரிட்டரியில தான் ஹிந்தி இருக்கு. மெஜாரிட்டின்னு பார்த்தா ஜனநாயகத்தில் அப்படி கூட ஹிந்தி இல்ல. அப்படி இருக்கும்போது ஹிந்தியில பேர் வைக்கிறாங்க. ஏன் அப்படி ஒரு பேர் வைக்கணும்? சமஸ்கிருதம் கலந்த ஹிந்தியில பேர் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இது ஏற்கனவே இருந்த சட்டம் தான். ஒரு புது ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி இந்த தோசையை திருப்பி போடுற மாதிரி ரொம்ப எளிமையா சொல்ல போனா இட்லி மாவுல தோசை சுட்ட மாதிரி, தோசை மாவுல இட்லி சுட்ட மாதிரி தான். புதிதா இல்ல. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுங்கிறதான் நாங்க வரோம். அதிமுக இந்தி திணிப்பதை எதிர்க்கிறது. இந்த சட்டத்தில் உள்ள குளறுபடிகள், நிறைய குளறுபடிகள் இருக்கு. இந்த குளறுபடிகள்லாம் நீக்கி இன்னும் டிபேட்டை நடத்தி, விரிவான விசாரணை நடத்தி, அது சம்பந்தமான கருத்துக்களை ஆலோசித்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தா என்ன அப்படி. இது 2 பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னன்னா, தமிழகத்தில் இருக்கிற ஆட்சியில் இருக்கிற திமுக இதுல இரட்டை வேடம் போடுது. எப்படி அப்படின்னா, இந்த சட்டத்துக்கு எதிராக அவங்க கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துது, நாளைக்கு உண்ணாவிரதம் நடத்துது. ரொம்ப சந்தோஷம். ஆனா சட்டமன்றத்தில் திமுக தலைவர் இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு அதிகாரிகளுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. ஏன் மிஸ்டர் ஸ்டாலின், நீங்க சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்துடலாமே? மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தா என்ன தவறு? அத மாதிரி சங்கீதாவுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க அவ்வாறு செய்யாமல் உங்கள் கட்சியினரை, வழக்கறிஞர்களை நீங்கள் போராட்டம் செய்ய சொல்கிறீர்கள். இது இரட்டை வேடம். ஆக இந்தி திணிப்புக்கு எதிராக நாங்கள் போராடுகிறோம், மத்திய அரசுக்கு எதிராக போராடுகிறோம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த சட்டம் பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி, வழக்கறிஞருக்கு குழப்பம், நீதிபதிகளுக்கு குழப்பம். எனவே நீதி பரிபாலனத்தில் பிரச்சனை வரும், விரைவான தீர்ப்பு கிடைக்காது, குழப்பமான சூழ்நிலை நிலவும். எனவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து எல்லா தரப்பினுடைய கருத்தை கேட்டு, ஏன்னா பாராளுமன்றத்தில் இதை நிறைவேற்றும் போது பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களே இல்லை. ஆக 7வது ஷெட்யூல்ல இது வருது. அரசியலமைப்பு சட்டம் 7வது ஷெட்யூல்ல வருது. அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்ல 3வது பிரிவின் கீழே வர்றதுக்கு மாநில அரசுடைய கருத்தை கேட்கணும்னு சட்டம் இருக்கு. சும்மா நின்று ரோட்ல நின்று நாங்க கத்திட்டு போல, சட்டப்படி தான் கேட்கிறோம். ஆக அந்த சட்டப்படி நாங்க எப்படி சட்டப்படி பண்றோம்னா, பேனர் கூட வைக்கல. கவனிச்சிங்களா? நாங்க உயர்நீதிமன்ற வாசல்ல பேனர் வைக்க கூடாதுன்னு உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு இருக்கு. நாங்க வைக்கல. நாங்க எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, அறவழியில் போராடுங்க. இதுதான் அறவழி, சட்டத்துக்கு உட்பட்டு போராடுங்க. அதனாலதான் நாங்க போராடி இருக்கிறோம். இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். அதுதான் அதிமுகவினுடைய முழு மூச்சு. இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். அது அண்ணா நமக்கு கற்றுத்தந்த பாடம். புரட்சி தலைவி அம்மா காலங்களில் செய்த அதே நடைமுறை தான். எனவே இந்தியில் இருக்கிற இந்த 3 சட்டங்களுடைய பெயரை முதல்ல ஆங்கிலத்தில் மாற்றணும். அதுக்கப்புறம் இது பத்தி டிபேட் விட்டு புதிய கருத்துக்கள், மாறுபட்ட கருத்துக்களை கேட்டு உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு கமிட்டி அனுப்புங்களேன். வழக்கறிஞர் சங்கங்களை கேட்கறதுக்கு ஒரு கமிட்டி அனுப்பலாம் மத்திய அரசு. அவர் அனுப்பினீர்களாம். இப்போ நாளைக்கு திங்கட்கிழமை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் சங்கங்கள், இப்போ இங்க பார் கவுன்சில் முன்னாள் சேர்மன் எல்லாம் இங்க வந்திருக்காரு. என் கூட பார் கவுன்சில் உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க. எல்லாரும் எதுக்குறாங்க, எல்லா கட்சியும் எதுக்குது. ஆக இது மக்களுக்கானது. எனவே இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. 3 விஷயங்கள்: இந்தியை எதிர்க்கிறோம், இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம், அரசியல் சட்டத்துக்கு விரோதமான இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம். இந்த சட்டத்தில் உள்ள குளறுபடிகளை, அதாவது மனித உரிமைக்கு எதிரான நிறைய ப்ரொவிஷன்ஸ் இதுல இருக்கு. அது டிகே பாசு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. ஹேண்ட் கப் போடுறதெல்லாம் இதெல்லாம் மாத்தணும். அது மட்டும் இல்லாம திமுக மக்கள்கிட்ட அதை எடுத்து சொல்லணும். திமுக இரட்டை வேடம், அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. எனவே 40 எம்பிக்களை கொண்டிருக்காங்க. எனவே திமுகவுடைய இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்துவது தான் இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதன் மூலமாக இந்த விஷயத்தில் தீவிரம் காமிச்சு வழக்கறிஞர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு இந்த சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெறணும்னு அதிமுக சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். கண்டிக்கின்றோம் 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 இந்தி திணிப்பை கண்டிக்கின்றோம். வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க சட்டத்தை வாபஸ் வாங்க. கண்டிக்கின்றோம் 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 இந்தி திணிப்பை கண்டிக்கின்றோம். இந்தி திணிப்பை கண்டிக்கின்றோம் 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 இந்தி திணிப்பை கண்டிக்கின்றோம். இந்தி திணிப்பை கண்டிக்கின்றோம். வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க சட்டத்தை வாபஸ் வாங்க. சட்டத்தை வாபஸ் வாங்க. போடாதே 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 மத்திய அரசு
பாதுகாப்போம்